அதை தவிர நீங்கள் சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா இந்த வாண்ட் காஸ்ட்ன்ற இந்த கான்செப்டை ப்ராப்பராக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு வாண்ட் காஸ்ட்ன்றதுக்கு எப்படி நான் எது சொல்கிறேன்னா சிம்பிளாக ஒரு ஒரு சீனே எடுத்துக்கலாம். நான் சீனை வச்சே சொல்கிறேன். சீனோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கேரக்டரோட வாண்ட் இருக்கணும். ஒரு சீனோட அப்ஜெக்டிவ்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று சூப்பர் அப்ஜெக்டிவ்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு சீன் அணுகும்போது ரொம்ப டெக்னிக்கலாக ஃபேஸில் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த சீன் அப்ஜெக்டிவ் என்னன்னா, இப்போ அந்த சீனுக்குள்ளே அந்த கேரக்டருக்கு என்ன வேணும், இல்லை அந்த கதைக்கு என்ன சொல்ல போகிறோன்றது ஒரு சீனாக நம்ம இருக்கும். சூப்பர் அப்ஜெக்டிவ்ன்றது இந்த சீன் வைக்கிறதுனால இந்த மெயின் கதைக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஜா தான் சீன் அப்ஜெக்டிவ். அவர் கேஸ் கொடுக்க போறாரு. அந்த கேஸ் கொடுக்கறதுனால அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றது அவரோட கேரக்டர். அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. சூப்பர் அப்ஜெக்டிவ் என்னன்னா, நான் இந்த ஃபைல் பண்ணி போலீஸை ஆக்குப்பையா வச்சுக்கிட்டாதான் என் பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும்னு. ஸோ ஸ்டோரியோட அது இன்கார்பரேட் ஆயிருக்கனால இந்த சீனை தனியாக எடுக்க முடியாது. ஸோ அதான் சீன் அப்ஜெக்டிவ் சூப்பர் அப்ஜெக்ட்னு ஒரு சீனை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எழுதிக்குவோம். யூஸ்வலா இதான் சீன் நம்ம எழுத போறோம். இந்த கேரக்டர் வந்து இது தேவைப்படுது, அடுத்த ஸ்டோரி எப்படி நகர்த்த போகுது இந்த சீனு. ஸோ இதோட சூப்பர் அப்ஜெக்டிவ்னா கதைக்கு இது தேவையா சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னா அதை வச்சு ஒன்று எழுதுறோம். இதுதான் ஃபர்ஸ்டா ஒரு சீன் எழுதி முடிச்சுட்டு தென் வாண்ட் காஸ்ட்ன்ற கான்செப்டை இதுக்குள்ள வைக்கணும். நான் சொல்றது கதைக்கு வைக்கலாம், சீனுக்குள்ளேயும் வைக்க முடியும்.